தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். சீமான் அவர்கள் இப்போ விஜய் அவர்களுக்கு 2 விஷயத்துக்கு நன்றி சொல்லியிருக்காரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரந்தூர் விமான நிலையத்தை தடுத்தது. இன்னொன்னு பாரதிராஜா அப்பா அவர்களுக்கு மணிமண்டபம் அமைப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் உறுதி அளித்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்பா பாரதிராஜா அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு இயக்குனர், சிறந்த தமிழ் சினிமாவை ஸ்டூடியோல இருந்து வெளியே கொண்டு வந்த ஒரு இயக்குனர் அப்படின்ற பெருமை பாரதிராஜா அவர்களுக்கு இருக்கு. அதே மாதிரி அவர் எடுத்த கடைசி திரைப்படம் வரைக்குமே ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா ரொம்ப நல்ல திரைப்படங்கள் எடுத்த ஒரு மிக முக்கியமான இயக்குனர் சிகரம். அவருக்கு மணிமண்டபம் அமைப்பேன் அப்படின்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயத்தை தருது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காரு விஜய் அவர்களுக்கு அப்படின்றது ஒன்று இருக்கு. இன்னொன்னு பரந்தூர் விமான நிலையத்தை சீமான் அவர்களோட மிகப்பெரிய ஒரு ஆசை பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது, அந்த விவசாயிகளுக்கு அந்த இடம் திருப்பி தரப்படணும் அப்படின்றது தான். ஆனா பரந்தூர் விமான நிலையம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல வேற தொழிற்சாலைகள் வரும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொன்னது இருக்கு இல்லையா. விஜய் அவர்களோட அறிவிப்புகள் மிகவும் ஏமாற்றத்தை அளிக்குது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த விவசாயிகளுக்கு அந்த விளைநிலங்களை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது தானே செய்தியா இருக்கணும். அங்க திருப்பி இண்டஸ்ட்ரியில கட்டணும், அங்க நாங்க வேற கட்ட போறோம், வேற இண்டஸ்ட்ரீஸ் வரப்போகுது அப்படின்னு நேத்தி கிருத்திகா அவர்கள் அமைச்சர் சொன்னது ரொம்பவே மன வருத்தத்தை தருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல விவசாயிகளுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு அப்படின்றது தெரியல. கிட்டத்தட்ட 48% இடங்களை வாங்கிட்டாங்க. இன்னும் 52% இடங்கள் தான் வாங்க வேண்டியது இருக்கு. அந்த விவசாயிகள் அந்த இடத்த வேற வழி இல்லாம கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப மறுபடியும் அந்த விவசாயிகளுக்கு அந்த 48% இடம் போனாதான் அங்க விளைநிலங்களா இருக்கும். அதை விட்டுட்டு திருப்பி மறுபடியும் இந்த மாதிரி பண்றதுலாம் ரொம்ப தவறான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. எனவே இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.